நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனல் ஷேர் பண்ணிருங்க. பழனிமலை கோயிலேருந்து ஒரு கால் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 296 பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. நேர்காணல் மட்டும் தான் வைப்பாங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, எழுத படிக்க தெரிந்தால் போதும் சில பணியிடங்களுக்கு. அதுக்கடுத்து 10, 12 டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ இது மாரி முடிச்சிருந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா, 8/1/2025 தான். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இதோட சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முழுமையான நோட்டிஃபிகேஷன் வரவங்கள நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ஒரு கால் வெளியிட்டிருக்காங்க. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 3/12/2024 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் 1/7/2024 அன்று 18 வயசில் பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு உட்பட்டவராகவும் இந்து சமயத்தைச் சேர்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை உதவியாளர் 7 பணியிடம் இருக்குது. இதுக்கு 10th முடிச்சிருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சீட்டு விற்பனையாளர் 13 பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு 10th முடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. சத்திரம் காப்பாளர் 16 பணியிடங்கள். இதுக்கும் 10th முடிச்சிருக்கணும். சுகாதார மேஸ்திரி 2 போஸ்டிங்கு. இதுக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சுகாதார மேஸ்திரி ஒரு போஸ்டிங்கு, அதுவும் அதே மாதிரி தான். அடுத்து பூஜை காவலுக்கு ஒரு போஸ்டிங்கு, அது எழுத படிக்க தெரிந்தால் போதும். காவல் அது 2 போஸ்டிங் இருக்குது, எழுத படிக்க தெரிந்தால் போதும். காவல் மொத்தம் ஒரு உப கோவில் மற்றும் உப நிறுவனங்களில் மொத்தம் 44 போஸ்டிங் இருக்குது, அதுக்கும் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து துப்புரவு பணியாளர் 57 பணியிடம் இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. 57 பணியிடம் இருக்குது, இதுக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளர் பார்த்தீங்கன்னா 104 பணியிடங்கள் இருக்குது உபகோயில் மற்றும் உப நிறுவனங்களில். அது ஒரு 104 பணியிடம், அதுக்கு எழுத தெரிந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கால்நடை பராமரிப்பு அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது, அதுக்கும் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யானை பாகன் அதுக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் ஒரு போஸ்டிங்கு, அதுக்கு 12th முடிச்சிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 252 பணியிடங்கள் மொத்தம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மின்னணுவியல் ஒரு போஸ்டிங்கு, டிகிரி பிஇ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உதவி பொறியாளர் சிவில் 4 போஸ்டிங்கு, அதுக்கும் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை பொறியாளர் மீனுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இளநிலை பொறியாளர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை பொறியாளர் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பி தொழில்நுட்ப பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் இயக்குனர் மொத்தம் 3 போஸ்டிங்கு, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆய்வக நுட்பனர் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து விஞ்ச் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்டிங்கு, ஹெல்ப்பர் 2 போஸ்டிங்கு, ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஹெச்டி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்டிங் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓட்டுநர் 2 போஸ்டிங்கு, 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். அது மொத்தம் தொழில்நுட்ப பணியிடம் 30 பணியிடங்கள். அதுக்கடுத்து ஆசிரியர் பணியிடம் ஒரு 1 ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்துறை பணியிடங்கள் அத்னாபட்டர் ஒரு போஸ்டிங், அர்ச்சகர் 2 போஸ்டிங் இருக்குது. அடுத்து நாதஸ்வரம், தவிலு, தாளம், மலைக்காட்டி இது ஒரு 13 போஸ்டிங் இருக்குது. மொத்தம் 296 பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இந்த வெப்சைட்டில் கீழே லிங்க் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது 5/12/2024 முதல் 8/1/2025 வரை மாலை 5:45 மணிக்குள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் எப்படி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதனால் யாரும் இப்போதைக்கு அவசரப்பட்டு அனுப்ப வேண்டாம். நான் சொல்கிற ஒரு நாளில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பணியிடங்கள் கிடைக்கும். நேரம் காலம் பார்த்து தான் நீங்கள் அனுப்பணும். நான் சொல்கிற நாளை கரெக்டாக நீங்கள் மெயின் பண்ணி அன்னைக்கு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த விண்ணப்பம் அனுப்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அட்ரஸ் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி 62461 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்னைக்கு 18 வயசு கம்ப்ளீட் அடைஞ்சிருக்கணும். அதுமாதிரி 45 வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி ஒரு டாக்டர் இல்லைனா ஹெச்எம்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு அதில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற இதெல்லாம் வச்சு டாக்டர்கிட்ட இல்லைனா க்ரீன் சைன் பண்ணுறவங்ககிட்ட அட்டஸ்டட் காப்பி வாங்கி நீங்கள் அனுப்பணும்.
இதுக்கு வந்து வயது சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசி கண்டிப்பா நகல் இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன நல்லா தெளிவா ஃபில் பண்ணி அனுப்புற மாரி இருக்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நிராகரிச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ விண்ணப்பங்களை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனோட ஃபார்மோட மேல் பகுதியில நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அத வந்து மென்ஷன் பண்ணிருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் குடுக்குறீங்க அப்டின்னா, உங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்க மேல எந்த விதமான எஃப்ஐஆர் கேஸும் எதுவும் இல்ல அப்டின்னு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஆ மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்டி, அந்த உடல் தகுதி சான்றிதழ் எப்டி வாங்கணும் அப்டிங்கிறத கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து போடுவோம். நீங்க கண்டிப்பா வந்து நீங்க என்னெல்லாம் அப்ளிகேஷன்ல குடுக்கீங்களோ, அதெல்லாம் இன்டர்வியூ அப்ப அந்த ஒரிஜினல் வந்து நேர்ல இன்டர்வியூல வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது தவறான தகவல் குடுத்து வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு சான்றிதழும் அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி, அது ஒரிஜினலா, டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுவாங்க. டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா, உங்க மேல ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் என்னென்ன எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுட்டு, ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் கவர் வந்து ரூ. 25 ஸ்டாம்ப் ஒட்டி உள்ள உங்களுக்கு தபால் லெட்டர் அனுப்புறதுக்காண்டி ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்டாம்ப் ஒட்டி, அத அந்த கவருக்குள்ள வச்சு இணைச்சு அனுப்புற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. கார்னர்ல உங்க ஃபோட்டோ விடணும். என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, துப்புரவாளர்னா துப்புரவாளர், அலுவலக ஜூனியர் அசிஸ்டன்ட்னா இளநிலை உதவியாளர் அப்படின்னு ஹெட்டிங் போடணும். உங்க பேரு, டீட்டெயில்ஸு, உங்களுடைய அட்ரஸு, உங்க ஆதார் நம்பரு, உங்க மொபைல் நம்பரு, உங்க மெயில் ஐடி, உங்க மதம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தா அது, அதுக்கடுத்து டாக்டர்கிட்ட வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து உங்க ஸ்கூல்ல வாங்கின கடைசியா படிச்ச ஸ்கூல்ல படிச்ச கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் காப்பி எதுவும் இருக்குதா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதுக்கடுத்து பொதுவான வேற ஏதாவது அடிஷனல் இது இருக்கா? அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு, இந்த இடத்துல உங்க பேரு, உங்க அப்பா பேரு எல்லாம் போட்டுட்டு, கையொப்பம் வந்து உங்க சைன் போட்டு 4 இடம் வந்து ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். கூடிய விரைவில ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கடுத்து நான் சொல்ற நாள்ல வந்து அப்ளை பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு குரூப் வந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்ப குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. உங்க நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணிருங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி பண்ணணும், தவறு இல்லாம எப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 1/2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி இது கால் பண்ணியிருந்தாங்க. இப்ப திரும்ப கேன்சல் பண்ணிட்டு தான் இப்ப திரும்ப இத வந்து கால் பண்ணியிருக்காங்க. சரி இருந்தாலும் நீங்க திரும்ப ஒரு வாட்டி இப்ப வந்து அப்ளை பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.